டெஸ்ட் மேட்சஸ்ல செஞ்சுரி அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அப்படி டெஸ்ட்ல செஞ்சுரி சார்ந்து நடந்த 3 இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை இந்த வீடியோல பார்த்துருவோம். நம்பர் 1, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல ஒரு டீம்ல 5 செஞ்சுரி அடிச்சுமே அந்த டீம் தோத்து போச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இப்ப ரீசெண்டா தாங்க நடந்துச்சு. 2025ல இங்கிலாந்தும் இந்தியாவும் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல இந்தியா 5 செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் தலா ஒரு சதமும், ரிஷப் பண்ட் 2 இன்னிங்ஸ்லயுமே ஒவ்வொரு சதம்னு 2 சதம் விளாசிருந்தாரு. இதனால இந்தியா 5 செஞ்சுரிஸ் அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்து ஆடி இருந்தாங்க. ஆனா இங்கிலாந்து அந்த மேட்ச்ல 371 டார்கெட்டை சேஸ் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. இதனால ஒரு டீம் டெஸ்ட்ல 5 செஞ்சுரி அடிச்சுமே தோத்துருக்காங்க. கடந்த 148 வருஷ டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே 5 செஞ்சுரி அடிச்சு ஒரு டீம் தோத்து போன சம்பவம் இதுதாங்க முதல் முறை. நம்பர் 2, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அதிக செஞ்சுரி அடிச்ச மேட்ச் எதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதாவது 2 டீமும் சேர்ந்து நான் சொல்றேன். அந்த மேட்ச் 2005ல சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் நடந்த போட்டி தான். அந்த மேட்ச்ல 2 டீமும் சேர்ந்து 8 செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க. 8 பிளேயர்ஸ் அந்த மேட்ச்ல செஞ்சுரி விளாசி இருந்தாங்க. முதலான சவுத் ஆப்பிரிக்கால ஓபனர்ஸான கிராம் ஸ்மித் அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் 2 பேருமே செஞ்சுரியை ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டர்லயுமே ஜாக் காலிஸ் அண்ட் ஆஸ்வெல் பிரின்ஸ் 2 பேரும் செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இப்படியாக அந்த இன்னிங்ஸ்ல 4 பேர் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு செஞ்சுரி ஸ்கோர் பண்ணி அந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா 588 ரன் அடிச்சு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வெஸ்ட் இண்டீஸ் ஆட வந்திருந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல கிறிஸ் கெயில் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. 317 ரன் அடிச்சிருந்தாரு. அவருக்கு அப்புறம் ரம்னரேஷ் சர்வான் அண்ட் சிவ்நரேன் சந்திரபால் இவங்க 2 பேருமே செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. நம்ம டிஜே பிராவோவும் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. இப்படியாக வெஸ்ட் இண்டீஸ் சார்பாகவும் 4 செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க. இப்படியாக 4 4 8ன்னு சொல்லிட்டு அந்த மேட்ச்ல 8 செஞ்சுரி அடிக்கப்பட்டிருக்கும். 8 செஞ்சுரிஸ் அந்த மேட்ச்ல இருந்திருப்பாங்க. நம்பர் 3, ரீசெண்டா யாரி புரூக் 99 ரன் அடிச்சு அவுட் ஆகி இருந்தாரு. இப்படியாக டெஸ்ட் கிரிக்கெட்ல 99 ரன் அடிச்சு எவ்வளவு பேர் அவுட் ஆகி இருக்காங்கன்னு தெரியுமா? மொத்தம் 88 பேர் 99 ரன்னுக்கு அவுட் ஆகி இருக்காங்க. இதுல சேவாக், தோனி, டிவிலியர்ஸ், ஸ்டார்க் மாதிரியான லெஜெண்டரி பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அதுக்கப்புறம் 199 ரன்னுக்கு 12 பிளேயர்ஸ் அவுட் ஆகி இருக்காங்க. ஸ்மித், டூப்ளிசிஸ், கேஎல் ராகுல்னு அவங்க பட்டியலும் நீண்டுகிட்டே போகுது. அதே மாதிரி 299 ரன்னுக்கும் ஒருத்தர் அவுட் ஆகி இருக்காரு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நியூசிலாந்தின் மார்டின் க்ரோ தான். இவர் மட்டும் தான் ஹிஸ்டரியிலேயே 299 ரன்னுக்கு அவுட் ஆகி இருக்காரு. 1991ஆம் ஆண்டு நியூசிலாந்துக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையே நடந்த டெஸ்ட் போட்டியில நல்லா ஆடிட்டு இருந்த மார்டின் க்ரோ 299 ரன் இருந்தப்ப கீப்பர் கையில கேட்ச் கொடுத்து அந்த இடத்தை விட்டு சோகமா வெளியே போயிருப்பாரு. அது உண்மையில இப்போ வரைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக் சோதனையாகவும் சாதனையாகவும் கருதப்படுது.